வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இருக்க 8வது பாடமான பசுவுக்கு கிடைத்த நீதி. இது ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்கதை சுருக்கம். சோழ மன்னர்களுள் ஒருவன் மனுநீதி. முறைமை தவறாத ஆட்சி புரிவதையே தன் நோக்கமாக கொண்டவன். ஆயினும் அவன் ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு. அதற்கு காரணமானவன் வேறு யாரும் அல்லன், அரசனின் மகனே. இப்போது அரசன் என்ன செய்வான்? தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவானா, அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவானா? வாருங்கள், தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம். காட்சி 1. இடம் அரசவை மண்டபம். காலம் நண்பகல். உறுப்பினர்கள் அரசர் மனுநீதி சோழர், அமைச்சர் பெருமக்கள். அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர். அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார். இனி அரசர்: வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே, முடித்து விட்டீரா? தச்சர்: ஓ, முடித்து விட்டேன் மன்னா. நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மன்னா. அரசர்: அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமா, நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா? அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதற்காக நான் ஏற்படுத்திய ஒரு அமைப்பே ஆராய்ச்சி மணி. அதைத்தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். அமைச்சர்: ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள்? அரசர்: சொல்கிறேன் அமைச்சரே. நம் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்துள்ளேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம். அமைச்சர்: அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தான் எந்த குறையும் எங்களுக்கு வைப்பதில்லையே. அரசர்: நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா? மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது. அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை உரித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன். அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன். அமைச்சர்கள்: ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர். இந்நில உலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும். அரசவை கலைகிறது. சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஆராய்ச்சி மணி ஒலிக்கத் தொடங்குகிறது. இனி காட்சி 2. இடம் அரசவை. காலம் மாலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர் பெருமக்கள், அரண்மனை காவலாளி. மன்னா மன்னா என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி. அரசர்: என்ன ஆயிற்று? ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பதறாமல் சொல். காவலாளி: மன்னா, இதுவரை நான் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அதனால்தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன். அரசர்: என்ன ஆனாலும் பரவாயில்லை. சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல். காவலாளி: மன்னா, அது வந்து நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி. அரசர்: என்ன ஆராய்ச்சி மணி? யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே. பரவாயில்லை, இதோ நானே வருகிறேன். அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைக அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். அரசர்: ஐயோகோ, என்ன ஆயிற்று? பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடுத்து கொண்டிருக்கிறதே. என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததோ? இதை நான் எங்கனும் பொறுத்து கொள்வேன். அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள். தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே. 5 அறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ? இனி என் வாழ்நாளெல்லாம் பழிச்சொலை சுமந்து திரிவேனோ? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும். யார் அங்கே? உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள். காவலாளிகள்:
உத்தரவு மன்னா, இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம். அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் ஆற்றனா துயரே ஆராய்ச்சி மணி வடிவில் ஒலிக்க தொடங்கியது. இனி காட்சி 3. இடம் அரசவை. காலம் காலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர் பெருமக்கள். அமைச்சர்: மன்னா, தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள். அரசர்: என்ன சொல்கிறீர் அமைச்சரே? மண்ணுயிர் காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். பசுவின் கதறலுக்கு செவி சாய்க்கா கொடியோன் எனும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அமைச்சர்: மன்னா, சற்று பொறுங்கள். உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். பசுவின் கன்றை அவன் வேண்டும் என்றே கொல்லவில்லையே. அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது. அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா? அரசர்: ஆம், அதுதான் சரி. கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அதன் கண்ணில் வழியும் கண்ணீர், நீயும் ஒரு மன்னனா? உனக்கு மகன் எப்படியோ அப்படியே எனக்கு என்று என் கன்று அல்லவா? அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது? அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார்? இனி என் வாழ்நாள் எல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே. ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன். அமைச்சர்: அரசே, மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன். உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அரசர்: போதும் அமைச்சரே, நிறுத்துங்கள். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலில் இட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலில் இட்டு கொள்ளத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. இந்த சோழ பரம்பரை என்னால் தலைகுனியக்கூடாது. பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறாம நீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும். யாரங்கே? தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து. இழுத்து வா என் மகனை. இப்போதே அவனை தேர்காலில் இட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன். தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மனுநீதி சோழன். திரை விழுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.